ஆபிரகாமுக்கு கர்த்தருடைய பர்வதம் தெரியும். ஆனா ஆபிரகாம் காலத்துக்கு பிறகு ஈசாக்குக்கு கர்த்தருடைய பர்வதம் தெரியுமா? ஈசாக்கு என்னைக்காயிலும் கர்த்தருடைய பர்வதத்துக்கு வந்தானா? வரல. இப்ப ஆபிரகாம் கர்த்தருடைய பர்வதத்தில் வந்து கர்த்தரை சந்தித்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அங்க ஒரு அற்புதத்தை பெற்று அப்படி துவங்கப்பட்ட அந்த பர்வதத்தினுடைய அந்த மேன்மை ஈசாக்கு காலத்துல கொஞ்சம் குறைஞ்சிட்டு. ஈசாக்குக்கு சொப்பனம் தரிசனம் இப்படிப்பட்ட டீலிங் தான் இருந்த ஒளிய கர்த்தருடைய பர்வதத்தின் அனுபவம் இல்ல. சரி ரைட், அவனுடைய மகனாகிய யாக்கோபுக்கு அது இருந்ததா? இல்ல, அவனும் அப்படிதான் சொப்பனம் தரிசனம். யாக்கோபு யாப்போக்கு நதிக்கு அப்புறத்துல போய் கடவுளை சந்தித்தானே ஒளிய பர்வதத்துக்கு அவன் வரல. இப்படி காலங்கள் உருண்டோடியது. யோசேப்பு லீடர்ஷிப் வந்தான். யோசேப்பு கர்த்தருடைய பர்வதத்துக்கு வரல. இப்படி போய் கொண்டிருந்தது இவர்கள் வாழ்க்கையில் 400 வருடம் அடிமைத்தனம். இப்ப 400 வருட அடிமைத்தனத்தில் வாழ்ந்த இவர்கள் நடுவில் ஒருவனை கர்த்தர் தெரிந்தெடுத்து அவனை 40 வருஷம் வனாந்தரத்தில் போட்டு உருட்டி புரட்டி வேதனைப்படுத்தி அவனை மறுபடியும் கர்த்தருடைய பர்வதத்துக்கு கொண்டு வந்தார். தேவ பர்வதத்துக்கு வரும் பொழுது இதுவரைக்கும் காணாத ஒரு அதிசயத்தை பார்த்தான். ஒரு முட்செடி பச்சை பச்சையன்னு இருக்குது, ஆனால் அது கொழுந்து விட்டு எரியுது. அந்த முட்செடி கருகல, அந்த முட்செடி வெந்து போகல. அதை பார்க்கிறான். இந்த அதிசயமான காட்சியை பார்த்துட்டு அப்படியே போக கூடாதுப்பா அப்படின்னு பக்கத்துல போகிறான். அந்த முட்செடி நடுவில் இருந்து வானத்தையும் பூமியும் உண்டாக்கின யெகோவா என்கிற நாமமுள்ள தேவன் அந்த மோசேயோடு பேசினார். இத்தனை காலங்களுக்கு பிறகு, இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு கர்த்தருடைய பர்வதத்துக்கு போன ஒரு ஸ்பெஷல் மனிதன் மோசே. அவனை கொண்டு அதிசயங்களை செய்தார், அற்புதங்களை செய்தார். அவருடைய ஆசை என்ன தெரியுமா? ஒரு மனுஷன் மாத்திரம் கர்த்தருடைய பர்வதத்துக்கு கொண்டு போக கூடாது, அவ்வளவு ஜனங்களையும் கர்த்தருடைய பர்வதத்துக்கு கொண்டு போகணும்.